நார்டான்ஸ் தியரம் பார்க்க போறோம். நார்டான்ஸ் தியரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சர்க்யூட்ல ஒரு நெட்வொர்க் அப்படின்னா ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸ் பிளஸ் கம்பைனிங் சம் ரெசிஸ்டன்ஸ் அல்ல சம் எலிமெண்ட் கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு க்ளோஸ் சர்க்யூட் ஏற்படுத்தணும் அப்படின்னா அதை நம்ம நெட்வொர்க்னு சொல்லுவோம். தம்பி இந்த நெட்வொர்க்ல நம்ம குறிப்பிட்ட லோட்ல இருக்கக்கூடிய கரண்ட் எவ்வளவு அப்படின்னு செக் யூஸ் பண்ணலாம். நார்டான்ஸ் தியரம் 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப் நம்ம கரெக்ட்டா ப்ரொசீட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய கரண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்த சம் தெரியும் போது என்ன கேட்டாங்க, ஃபைண்ட் தி கரண்ட் த்ரூ RL. RL இங்க இருக்கு. RL இருக்கக்கூடிய கரண்ட் டிவைடட் பை யூசிங் நார்டான்ஸ் இத கண்டுபிடிச்சா போறோம். இதுல போகக்கூடிய கரண்ட் எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? சர்க்யூட் நம்ம கொடுத்தோம் 96 வோல்ட். அப்படிங்கறது இது ஒரு பேட்டரி சோர்ஸ். இது கண்டுபிடிக்கணும்னா பிளஸ் பெரிய கோடு பிளஸ் சின்ன கோடு மைனஸ். சோ இது மாதிரி ஒரு பேட்டரி இருக்கு. நெக்ஸ்ட்லாம் சம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணி இங்க லோட் கொடுத்துட்டாங்க. சோ நம்ம சொல்யூஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும், ரிமூவ் தி லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட். எது நம்ம லோட் கொடுத்தா என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்யூட் பண்ணனும். சோ அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? மெசேஜ் பாரு ஸ்டெப் 1 ஷார்ட் சர்க்யூட் தி லோட். நான் கொடுத்த டயகிராம்ல எதுமே சேஞ்ச் பண்ணல. அவன் எது லோட்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றோம், ஷார்ட் பண்ணிருக்கோம். சரி, இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும், ஃபைண்ட் தி ISC. ISC னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். நம்ம ஷார்ட் பண்ண இடத்துக்கு எவ்வளவு கரண்ட் போகுது. ஏன் அப்படினா நம்ம ஷார்ட் பண்ண கரண்ட் போக மட்டும் தான் இருக்கும். சோ இது என்ன பண்ணாம நம்ம ஷார்ட் பண்ண இடத்துக்கு கரண்ட்டை கண்டுபிடிக்க போறோம். சோ இது எத்தனாவது ரூட்ல இருக்கு நம்ம செக் பண்ணு. சோ இது I1 I2 இது நமக்கு I3ங்க ரூட். சோ நம்ம கண்டுபிடிக்கிறது I3 ங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஸ்டெப் 2 ஃபைண்ட் ISC. ஃபைண்ட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் நம்ம சொல்றோம் ISC. ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் அப்ப என்ன பண்றோம், number of loops equal to number of matrix. இதான் நம்மளோட ஃபார்முலா. number of matrix. so number of loops நமக்கு 3 இருக்கு. so matrix நமக்கு 3 கிராஸ் 3 ஃபார்முலா பாரு R11 R12 R13 R21 R22 R23 R31 R32 R33 into I1 I2 I3 equal to V1 V2 V3 ங்கற நம்ம மேட்ரிக்ஸ் காம்பினேஷன் பண்ணலாம். வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படினா R11 அப்படினா என்ன வரும், ஃபர்ஸ்ட் கோட்ல மொத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுப்போம். ஃபர்ஸ்ட் கோட்ல இது மட்டும் தான். சோ இதோட மொத்த ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா 6 + 12 சோ 18. நெக்ஸ்ட் R12 1க்கும் 2க்கும் இடையில இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எத்தனை இருக்கு பாரு. 1க்கும் 2க்கும் இடையில கை வை. ஃபர்ஸ்ட் க்கு இது செகண்ட் க்கு ரெண்டு இடையில இருக்கிறது நமக்கு ஒரே ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. காமனா இருக்கு. 1 2 நடுவுல என்ன பண்றோம், காமனா இருக்கல -12 எடுத்து போறோம். நெக்ஸ்ட் R13 1க்கும் 3க்கும் இடையில நமக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் சோ என்ன பண்றோம், ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படினா 0 ன்னு போட போறோம். சரி, என்னாச்சு R13 ஃபர்ஸ்ட் ரோ கண்டுபிடிச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ R21 2க்கும் 3க்கும் இடையில பாத்தீங்கன்னா -12. நெக்ஸ்ட் R22 ரெண்டாவது ரோல மொத்த டிஸ்டன்ஸ் 12 4 12 இப்ப என்ன 12 + 12 24 + 4 28. நெக்ஸ்ட் R23 ரெண்டாவது லூப்புக்கும் மூணாவது இடையில உள்ள டிஸ்டன்ஸ் சிங்கிள் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கணும். சோ இதுதான் காமன் லூப் மைனஸ் எடுத்துக்கோ, டிஸ்டன்ஸ் வேல்யூ 12. நெக்ஸ்ட் R31 0 R32 மூணுக்கு ரெண்டு இடையில பாரு -12 மட்டும் தான் இருக்கு, -12. R33 தேர்ட் லூப்ல மொத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ஷார்ட் சர்க்யூட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் இல்ல, இங்க நம்ம ரெசிஸ்டன்ஸ் சோ இது 12 + 4 16. இப்ப மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு R மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் I மேட்ரிக்ஸ் I1 I2 I3 ங்க மூணு கரண்ட் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. V1 அப்படினா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வோல்டேஜ் எவ்வளவு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வோல்டேஜ் எடுக்கிறது 96 ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வோல்டேஜ். செகண்ட் லூப்ல எந்த வோல்டேஜ் சோர்ஸ் இல்ல நமக்கு, சோ 0. நெக்ஸ்ட் தேர்ட் லூப்ல 0 எந்த ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் இல்ல. சோ நம்ம மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு தேவை மூணாவது லூப்ல கரண்ட் என்ன நம்ம I3 கண்டுபிடிக்கணும் அப்படினா del 3 வேணும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது del R இஸ் வேல்யூ கண்டுபிடி. del is equal to determinant of 18 - 12 0 -12 28 -12 0 -12 16. சரி, இந்த டிட்டர்மினன்ட் del ஓட வேல்யூ பார்த்த அப்படினா del is equal to 3168. சரி, அதுல போட தெரியல அப்படினா சொல்லி தரேன். சரியா? இதோ நிறைய சம் போட்டாச்சு.
முடிச்சாச்சு. சரியா? நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது del 3. del 3 நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போறோம் அப்படினா del 3 is equal to சரி del மேட்ரிக்ஸ் எடுத்து எழுது. del மேட்ரிக்ஸ் இந்த மூணாவது காலத்துக்கு பதிலா இது ஃபர்ஸ்ட் காலம்னா இது செகண்ட் இது தேர்ட் காலம். சரி எந்த காலம் எடுக்க சொல்றாங்களோ அந்த காலத்துக்கு போய் நம்ம கண்டுபிடிச்ச வோல்டேஜ் அப்படியே அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம். சரியா? சோ நம்ம கண்டுபிடிச்ச del 3 சோ தேர்ட் காலத்துக்கு மேல சப்ஸ்டிட் பண்ண போறோம். சப்ஸ்டிட் பண்ற பாரு 18 minus 12 என்ன பண்ணுது தட் பலம் 96. next minus 12 28 0 0 minus 12 0 னு இருக்கு. சரி இத கரெக்ட்டா பாரு எந்த நம்பர் கண்டுபிடிக்கறியோ del 3 என்ன பண்ணனும் தேர்ட் காலத்துல நம்ம எடுத்த வோல்டேஜ் சப்ஸ்டிட் பண்ண போறோம். சரி இத சப்ஸ்டிட் பண்ணா அப்படினா del 3 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். del 3 is equal to என்ன வேல்யூ வரும்னு பாரு. இதோட வேல்யூ பார்த்தா அப்படினா 13824 னு உங்களுக்கு கரெக்ட்டா செக் பண்ணிக்க. நான் செக் பண்ணி தான் போடுறேன். del 3 is equal to 13824. சரி இப்போ என்ன சரி del கண்டுபிடிச்சாச்சு. del 3 கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படினா நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் கரண்ட் I3 கண்டுபிடிக்கணும். சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சரி கால்குலேட் del 3 divided by del I3 is equal to del 3 divided by del ங்கிறது ஃபார்முலா. del 3 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13824 divided by del ஓட வேல்யூ 3168. so I3 அப்படிங்கிறது 4.36 amps. amps கரண்டோட யூனிட் என்ன? சோ இதான் நமக்கு I3. I3 தான் நம்ம ஷார்ட் பண்ணோம். சோ இதான் நமக்கு ISC. மூணு ஸ்டெப் முடிஞ்சிருக்காங்க. ISC கண்டுபிடிச்சாச்சு. சரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்ன பண்ண போறோம் அப்படினா find RTH. find RTH. RTH ஓட வேல்யூ என்ன? RTH என்ன அப்படினா Thevenin's looking back resistance. looking back resistance. சரி இதான் வந்து RTH total resistance நம்ம சொல்லலாம். சோ புதுசு என்ன பண்ணலாம்? எப்படி RTH கண்டுபிடிக்கிறீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படினா அதுக்கு சோர்ஸ்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம். அதோட இன்டர் ரெசிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ண போறோம். சோ புரியுதுங்க சர்க்யூட் கரெக்ட். இங்க 6 ஓம் இருக்கு 4 ஓம் 4 ஓம் 12 ஓம் 12 ஓம் நாம கண்டுபிடிச்ச கரண்ட் இதெல்லாம் நாம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இதல்ல கரண்ட் ஆக்ஷன் பவர் எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? ISC ங்கிறது 4.36 ன்னு கண்டுபிடிச்சோம். ஏன்னா இத நம்ம ஷார்ட் பண்ண இடம். சரி நம்ம கண்டுபிடிச்ச கரண்டோட வேல்யூ ISC ஷார்ட் கரண்ட்ங்கிறது 4.36 ஆம்ஸ். நம்ம என்ன பண்றோம்? சரி நம்ம கொடுத்திருந்த வோல்டேஜ் சோர்ஸ் போட்டு என்ன பண்றோம்? ஷார்ட் சர்க்யூட் பண்ணாத இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்ல ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருந்தா ரெசிஸ்டன்ஸ் போடுவோம். இல்லைனா பண்ணுவோம் டைரக்டா ஷார்ட் பண்ணலாம். இப்போ இந்த செகண்ட் என்ன பண்றோம்? RTH டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சரியா? சோ நம்ம கரண்ட் இந்த கண்டுபிடிச்சது வந்து ஃபார்ம் ஆகுறா. இந்த சைடு ஃபார்ம் ஆகும்போது இப்படி ஃபார்ம் ஆகுற கரண்ட் சரி இந்த ஆக்சுவலா ஃபார்ம் ஆகும். சோ நம்ம எடுக்கிறது கடைசி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ். சோ கரண்ட் இந்த சைடு ஃபார்ம் ஆகுது. அப்பனா நம்ம கடைசி ரெசிஸ்டன்ஸ் எது? இந்த சைடு இந்த ரெசிஸ்டன்ஸ். சரியா? இந்த சைடு ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறது கடைசி ரெசிஸ்டன்ஸ் 6 12 மட்டும் தான். சோ இது ரெண்டு என்ன கனெக்ஷன் அப்படி நம்ம செக் பண்ணனும். கரண்ட் பாயிண்ட் ஃப்ளோ ஆகுது பாரு. இங்க இருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இந்த பாயிண்ட்ல இந்த ரெண்டா பிரியுது. சோ ரெண்டா பிரியும்போது நம்ம என்ன போடணும் அப்படினா கனெக்ஷன் parallel கனெக்ஷன். சோ now 12 ohm and 16 ohm. sorry 6 ohm. என்ன கனெக்ஷன்? parallel கனெக்ஷன். ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் parallel இருக்கு. சோ இப்போ இத எப்படி நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம்? parallel கான ஃபார்முலா R R1 R2 divided by R1 plus R2. so வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா R R into 12 divided by 6
plus 12 ohm. So R ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா R is equal to 4 ohm கிடைக்கும். சரியா ஓம் கண்டிப்பா போணும்னாக்கனே சரியா ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஓட இப்படி நம்ம சர்க்யூட்டை சிம்பிளிஃபை பண்ண போறோம். எப்படி சார் சிம்பிளிஃபை பண்றது அப்ப இத நம்ம முக்கியமான ஸ்டெப் பாத்துறோம். சரியா என்ன பண்ண போறோம் இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸை சிம்பிளிஃபை பண்ண போறோம். கடைசி ரெசிஸ்டன்ஸ் எதை எடுக்கிறதுல நம்ம அத மாறிச்சுக்கோ. மீதி கசெக்ட் மட்டும் அப்படியே போடு. சரி இப்ப நம்ம என்ன தெரியும் R ஓம் எடுக்கணுமா இந்த கடைசி ரெசிஸ்டன்ஸ் எது R. சோ R ஓம் தான் மறுபடியும் மீதி கசெக்ட் மட்டும் போடு. சைடுல போறோம் பாரு. இதெல்லாம் ISC கரண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ISC லிக்விட் ஓம் 4 ஓம் இருக்கு. இந்த சைடு 12 ஓம் போட்டாச்சு. சரியா இந்த இடத்துல நம்ம சிம்பிளிஃபை என்ன பண்ணிருக்கோம் 4 ஓம் கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா 6 ஓம் கண்டுபிடிச்சு நம்ம 4 கண்டுபிடிச்சு இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண போறேன் கண்டுபிடிச்சா 4 ஓம் சப்ஸ்டிட் பண்ண போறேன். சோ இதெல்லாம் எனக்கு 4 ஓம். சரி இப்போ என்ன பண்றோம் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணதை என்ன பண்ண போறோம் இந்த லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அங்க கரண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ளோ ஆகும். சோ இப்படி ஃப்ளோ ஆகும்போது கடைசி இந்த ரெசிஸ்டன்ஸ் என்பது இது ரெண்டுமே சீரிஸ் கனெக்ஷன். சோ 4 ஓம் and 4 ohm. இப்போ ரெண்டு என்ன கனெக்ஷன் இருக்கு கனெக்ஷன் இது கரண்ட் எதுவும் தெரியல. சோ 4 ohm is series. series கான ஃபார்முலா தெரியும் R is equal to R1 plus R2 ங்கறது ஃபார்முலா. சோ R is equal to 4 plus 4 ohm. சோ R is equal to 8 ohm னு கிடைக்கும். சரி இப்போ நம்ம கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா கடைசி ரெசிஸ்டன்ஸ் இது இதை விட்டு மீதி இருக்க மூணு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் போடு. நம்ம சரி தெரியும். சரி இப்போ நம்ம இந்த இருக்கிற நாலு ரெசிஸ்டன்ஸ் மூணு ரெசிஸ்டன்ஸ் மாத்த போறோம். கட்டா சர்க்யூட் போடு நம்ம கண்டுபிடிச்ச ISC இது ISC. சரி இது நமக்கு இருக்கிற 4 ஓம் இது 12 ஓம். என்ன பண்ணோம் இந்த இடத்துல ஸ்பிளிட் பண்ணனும் இங்க கிட்ட வச்சுக்கோ இருக்கணும் நம்ம இந்த இடத்துல போடணும். கடைசி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சார் ஓபன் தான் பண்ண நினைக்காத நம்ம க்ளோஸ்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சோ என்ன பண்றேன் ரெசிஸ்டன்ஸ் ஷார்ட் பண்ணிட்டேன். சோ மீதில மூணு ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்ன பண்றோம் கடைசி ரெசிஸ்டன்ஸ் எது இந்த கரண்ட் வந்துச்சுனா இங்க வந்து என்ன பண்ணுவோம் ரெண்டா பிரியும். சோ என்னது 8 ஓம் 12 ஓம் parallel connection. சோ கனெக்ஷன் நெக்ஸ்ட் செகண்ட் பாரு 8 ஓம் and 12 ohm are parallel. So parallel formula R is equal to R1 R2 divided by R1 plus R2. So namma R is equal to 8 into 12 divided by 8 plus 12. Now what now R oda value 4.8 னு வருது. என்னாச்சு மூணு ரெசிஸ்டன்ஸ் அதை ஸ்ப்ளிட் பண்ணி செக் பண்ணலாம். நம்ம மடிச்சதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். சரி இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி செக் பண்ணலாம். நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டா போதும். சோ நம்ம கடைசி ரெசிஸ்டன்ஸ் 8 விட்டு மீதி இருக்கிறது சர்க்யூட்ல 4 ஓம் இருக்கு. நம்ம கண்டுபிடிச்ச ஸ்ப்ளிட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் இது சர்க்யூட்ல உள்ள கரண்ட் இது நம்ம கண்டுபிடிச்ச ISC இது 4 ஓம் இது நம்ம கண்டுபிடிச்ச 4.8 ஓம். இப்போ ரெண்டு கனெக்ஷன் இருக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு. சோ ரெண்டு பேருக்கு சீரிஸ் கனெக்ஷன். சோ சீரிஸ் கான ஃபார்முலா R is equal to R1 plus R2. So R is equal to 4 plus 4.8 வரும். So R is equal to 8.8 ohm. இதான் நம்மளோட RTH ஓட வேல்யூ. எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி RTH எல்லாத்தையும் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொண்டாச்சு 8.8 ஓம். தெவெனின்ஸ் லுக்கிங் பேக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம் அல்லது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எல்லா ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸா கொண்டு வந்தாச்சு. சோ இத நமக்கு RTH நெக்ஸ்ட் நம்ம போட வேண்டியது ஈக்குவலன்ட் சர்க்யூட் மட்டும் தான் நம்ம போடணும். அத நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி இதல டவுட் இருந்தா தெளிவா கேட்டுக்கோ. சரி அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படினா டூப்ளேஸ் சர்க்யூட்ல RTH கண்டுபிடிக்கும் போது மட்டும் நம்ம என்ன பண்ணோம் சர்க்யூட் வோல்டேஜ் ஆஃப் கன்சிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம் இந்த ரெசிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ண போறோம். அது ரீப்ளேஸ் பண்ணா அப்படியே 96 வோல்ட் ஷார்ட் பண்ணியாச்சு. நான் கண்டுபிடிச்ச ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ ஆகுறேன். நான் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ ஆகுற கடைசி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது ஆப்போசிட் சைடு இதுதான் நம்ம லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்.
இது லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்ப என்ன கனெக்ஷன் இருக்குன்னா இன்னும் நம்ம கரண்ட் ரெண்டா பிரியும் சோ ரெண்டா பிரிஞ்சா இது வந்து ஆட்டோமேட்டிக் பேரலல் கனெக்ஷன் பேரலல் ஃபார்முலா R R1 R2 R1 R2 சரி அத நம்ம கண்டுபிடிச்சோம்னா R 4 ஓம் வரும் சோ இந்த சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளிஃபை பண்றோம்னா கடைசி ரெசிஸ்டன்ஸ் மறைச்சுக்கோ மீதி இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே போடு சோ என்ன பண்ணலாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேற நம்ம 4 ஓம் கண்டுபிடிச்சோம் இந்த ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த சர்க்யூட் கிடைக்கும் சோ கடைசி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது இதுதான் கடைசி ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டும் நமக்கு சீரியஸ் கனெக்ஷன் சீரியஸான ஃபார்முலா தெரியும் R 8 ஓம் கிடைக்கும் சோ இதுல கடைசி ரெசிஸ்டன்ஸ் இதுதான் இத நம்ம விட்டு மீதி ரெசிஸ்டன்ஸ் அப்படியே போட்டா அப்படினா நமக்கு இந்த ரெண்டுல 8 ஓம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் சோ கடைசி ரெசிஸ்டன்ஸ் 8 ஓம் கரண்ட் தான் சோ இத நம்ம சிம்பிள் பண்ணோம் அப்படினா 4.8 கிடைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் கடைசி இத மட்டும் விட்டுட்டோம் அப்படினா மீதி இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் தான் சர்க்யூட் போட்டாச்சு இத நம்ம சீரியஸ் கனெக்ஷன் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணா வந்தா RTH 8.8 ஓம் கண்டுபிடிச்சிருக்கோம் சரி நெக்ஸ்ட் நம்ம போட போறது ஈக்குவல் சர்க்யூட் போட போறாங்கனா சரி ஈக்குவல் கரெக்ட்டா பாத்துக்கோ அதான் நம்ம ஸ்டெப் 5 சரி நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 ஆகுது ஈக்குவல் சர்க்யூட் சர்க்யூட்டோட காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும் சரியா எப்ப வேணா போவோம் கண்டுபிடிச்ச கரண்ட் சோர்ஸ் முதல்ல போடு சரி கரண்ட் போடுனா கண்டிப்பா உள்ள 7 மார்க் இருக்கணும் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணாத சோ நம்ம கண்டுபிடிச்ச ISC ஓட வேல்யூ ISC க்கு பதிலா என்ன பண்ணுவோம் எப்பவுமே கண்டுபிடிச்சா RTH போடுங்க ஏன்னா கரண்ட் எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ் parallel தான் இருக்கும் கண்டுபிடிச்ச RTH வேல்யூ நெக்ஸ்ட் நம்மளோட லோட் ரெசிஸ்டன்ஸ் இதுமே சேஞ்ச் பண்ணா லோட் ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ சரி RTH ஓட வேல்யூ RTH 8.8 ohm RL அப்படிங்கிறது 20 ohm இதான் நம்மளோட நார்டன்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் ISங்கிறது 4.36 amps சரி இதான் நம்ம ஈக்குவலன்ட் சர்க்யூட் இதுவரை நம்ம கிட்ட நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச சர்க்யூட்டோட ஃபைனல் ஸ்டெப் போலாம் ஃபைண்ட் தி லோட் கரண்ட் ஸ்டெப் 6 ஆகன ஃபைனல் ஸ்டெப் ஃபைண்ட் லோட் கரண்ட் இதான் நம்ம கண்டுபிடிச்ச சொன்ன லோட் கரண்ட் என்ன எழுத போறோம் I suffix L கரண்ட் ஐ லோட் தான் கீழ போடுறோம் இதுக்கான ஃபார்முலா பார்த்தோம் அப்படினா IL ISC into RTH divided by RTH plus RL சரி பிராக்கெட் போட்டு கரெக்ட்டா போடு மேலே பிராக்கெட் இருக்கும் கீழே பிராக்கெட் இருக்கும் சோ ISC ங்கற மேலே நமக்கு தெரியும் கண்டுபிடிச்சிருக்கோம் 4.36 into RTH value 8.8 divided by RTH value 8.8 plus 20 சரி வேல்யூ பாத்தீங்கன்னா IL is equal to 1.33 amps இதோட ஒரு சம் கம்ப்ளீட் ஆகறதுன்னு ஈஸியா போடலாம் சரியா சம்ம தெளிவா அனலைஸ் பண்ணிட்டோம் சரியா பாருங்க கரெக்ட்டா பாத்துக்கோ IL வேணும் அப்படினா ISC into RTH divided by RTH plus RL right கரெக்ட்டா போடு ISC வேல்யூ 4.6 நம்ம கண்டுபிடிச்ச கரண்டோட வேல்யூ into RTH total resistance ஓட வேல்யூ divided by total resistance plus load resistance சரியா சொல்லுங்க வேல்யூ 1.33 amps